அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணிக்கான நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வேதாந்த மகோத்சவத்தில் முதலாம் நாள் கொடியேற்ற திருவிழா நடக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்து கொடியேற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் இன்றைக்கு காட்ட போகிறோம். புது வெள்ளி கொடி கம்பம் வந்து தாண்டி கொடியேற்றம் நடக்க போகுது. நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி நடக்குன்னு பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக் கொடுங்க. காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணிக்க போவோம். நாங்கள் பார்த்தோம்னால் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இதான் கோயிலில் முன்புறம். எங்களுக்கு இப்போ கிட்டடிலாம் கும்பாசம் நடந்திருந்தது, பிரதமர்லாம் வந்திருந்தேன். நீங்கள் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்கள். நாங்கள் உள்ளே போய் காட்டிக்கொள்ள போகிறோம். முகப்பு வந்து மற்ற கோயிலும் பார்க்க ஒரு வித்தியாசமான முகப்பு. அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இந்த முகப்பு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது உள்ளே போய் இன்றைக்கி வந்து கொடியேற்றம் ஒரு 12 மணிக்குன்னு சொல்லியிருந்தவை. நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரதங்கள் எல்லாம் நிற்கிது பாருங்கள். 2 கரையிலும் வந்து சின்ன ரதங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். நிறைய மக்கள் உள்ளே நிற்கணும். இப்படி பாருங்கள், பூசைகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ உள்ளே வந்துருக்கிற மாதம் உள்ளே வந்து காணொலி எடுக்க இயலாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொடிக்கம்பம் இருக்குது பாருங்கள், வெள்ளியாலான கொடிக்கம்பம். அதுக்கு பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. உள்ளே இருக்கிற முருகனை உங்களை காட்டிக்கொள்கிறேன். ஆலயம் பூசைகள் நடப்போது மக்கள் வந்து எல்லாம் இருக்கிற பாருங்க காட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா புது வள்ளி கொடிக்கம்பம் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு பிறகு சொல்லியிருந்தவர் அந்த ஐயா கதைக்கிறத வந்து பின்னால் வந்து வர நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. கொடைச்சீலை அதில் கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்படியே தொடர்ந்து வந்து நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்.
ओम अद मयूरदानं नमो मयूरदेवाय पंचवर्णस्वरूपिणे तेक्कगंधाय पक्षिराजाय ते नमः कनकमणिमकुटहारगेयोरवन्दनाञ्जल गिरिवर्वदोपमान उभक्षेत्रग्रामनगरपुर भक्तनगेनकबाहुल्यमान सुन्दरेश्वरधनय सुब्रह्मण्यवागन मयूरं जय विजयी भवान् ओम बर्हं बर्हं तन्मदमुदितं गिरिजासुतखेतगदं भजरे भजरे हृदयमुदितं दरसिञ्चितमञ्चुपदं सञ्जलमण्डुलदुन्नगरं परसिंहसिंहगलं स्तुतितालपुरस्थितबन्धुरसम्भ्रमितं चित्तपवभरतन्दिरदुर्दितुन्दिरमङ्गुरिधम् अनुदितजगदखिलधनं भगवगमुखहृदभञ्जित शिवसुतवागणकेतुकदं त्रिशत्रिगत्रिगमण्डिलं दीर्घविच्छान्वितं तिरवरवदध्वजं चित्रविविधान्वितं दीर्घजं गान्वितं जलधरनिभाण्डकं परिदुर्गनादुकं श्यामलं पिञ्चलं मणिकृतकलान्वितं धरमृदुलभूषितं कालकालात्मकं गुहमदिवगन्धं वदे गुहवगनमण्डितं कुण्डले मण्डितं गुहमदिवगन्धं वदे तत्तत् गुहमदिवगन्धं वदे ॐ नमो नमो भागं देवेभ्यो विददात्यायन् प्रजन्द्रमातिरदीर्घमायुः पण्डिन्दलम् श्रेष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रमदनाय नमः सर्वबोधदमनाय नमो मनोन्मनाय नमः अघोरेभ्यो अघोरेभ्यो घोरघोरधनेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तुरुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो
வைதீஷ பாணீஷ சசஞ்ஞாதி பக்தஸ்த ஜம்பாரி சப்ரக்கநாக வித்தஸ்ய காதாப மாயூர விட்டாதி ரூடஸ்ய கர்ணாந்தி காகட்ட ஜம்பாச மாகாச மௌர்வீஷ மாயுக்த பானாத லோக்னெட்ட திக்மேது தாராதி விருத்தி பிரபன்ன அசுரானேக சந்தர்ஷனோத்பன்ன சந்தோஷ நாராயணாச்சாரி தேவேதி ஆனந்த பூரி பிரபாவஸ்ய சூரபத்ம சிம்மமுக பானுகோபாதி அநேக வததைத்ய உன்மூலனஸ்ய மகேந்திர பிரார்த்தனாங்கீகிருத தேவசேனா வாமபாகஸ்ய ஸ்வைச்சா ஸ்வீகிருத வல்லீ தேவி விலசித லக்ஷ்யபாகஸ்ய அஸ்மின் லங்காத்தீவே வீணாகான மஹத்தேஷே துரகானன விமோசனபுரி இது நாமாலங்கிருத க்ஷேத்ரே விராஜமானஸ்ய மாவை ஆதீன மகாராஜ்ய சங்காத்யானாம் குமாரசாமி குருணாம் சபாபதி குருணாம் சுவாமிநாத குருணாம் சுப்பிரமணிய குருணாம் துரைசாமி குருணாம் ஷண்முகநாத குருணாம் இத்யாதித சர்வேஷாம் அஸ்மின் மாவை ஆதீன மகாராஜ்ய கத்ரீணாம் பெரிய மனத்துள்ளார் இது பரம்பராணாம் தேசாம் தேசாம் அஸ்மின் ஆலயே துரகானன விமோசனபுரி இது நாமாலங்கிருத மாவட்டபுரம் இது க்ஷேத்ரே மாவை கந்த சுவாமினः அஸ்மின் ஆலயே அனிட்டிதே அஸ்மின் அழகாபுரி சதர்ஷே ஜகத்தகாயமான மகோன்னத ரஜத ஸ்தம்பே அஸ்ய வைடூர்ய வைதாதிக சமர்த்த அலங்கிருத ரூபே அஸ்ய தேவதேவஸ்ய துரகானன விமோசனபுரி இது நாமாலங்கிருத மாவை கந்த சுவாமினः துஜாரோகண சுபமூர்த்தே மாவை கந்த சுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு வஜ்ரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு மாவை கந்தனுக்கு மாவை கந்தனுக்கு வள்ளி தேவிக்கு தேவசேனாவுக்கு மாவை கந்தசுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கண்டாயுத மாணிக்கு கண்டாயுத மாணிக்கு ஐயா வணக்கம். இன்றைய தினத்திலே எங்கள் மாவைப்பதியிலே கொடியேற்ற வைபவம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்புற நிகழ திருவருள் பாலித்துள்ளது. ஆம், அந்த நிலையிலே இன்றைய காலத்திலே
எம்பெருமானுடைய வரலாறுகளை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், இப்பதி கோயிற்கடவை என்று ஆதியிலே அழைக்கப்பட்டது. அதாவது முருகன் மாருதப்பிரவிகவல்லியின் குன்மபணி நீங்கிய பின்பு அவனை அந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட காங்கேயன் என்ற விக்கிரகம் இறங்கிய இடம் காங்கேசன்துறை. எம்பெருமாட்டி மாருதப்பிரவிகவல்லியின் குதிரைமுகம் நீங்கிய இடம் மாவட்டபுரம். அந்த மாவட்டபுரத்திலே அவளுடைய குதிரைமுகம் நீங்குவதற்கு காரணமாக அமைந்த ஒரு கூறு கீரிமலை கண்டகி தீர்த்தம். ஆகவே மாவட்டபுரம், கீரிமலை, காங்கேசன்துறை ஆகிய 3 பிரதேசங்களும் கோயிற்கடவை என்று அழைக்கப்பட்டது. இதற்கு இன்னும் ஒரு காரணத்தை நாங்கள் கூறுவோமாயிருந்தால், கோயில்கள் நிறைந்த இடம் கோயிற்கடவை எனப்படும். அவ்விதம் இந்தியாவிலே கிபி 7ஆம் நூற்றாண்டிலே ஆட்சிப்பிடமேறிய திசையுக்கிர சோழனுடைய மகளே மாருதப்பிரவிகவல்லி ஆவாள். அந்த மாருதப்பிரவிகவல்லி முற்பிறப்பிலே ஓர் முனிவருடைய சாபத்தினாலே குதிரை முகம் பெற்றார். அக்குதிரை முகத்தை நீக்குவதற்கு வழி என்ன என்று அவரையே கேட்டபோது, நீ புனித தீர்த்தங்களிலே நீராடி இறைவனை தொழுதுவரில் இப்புனி தீரும் என்றார். அதற்கமைய இந்தியாவிலே உள்ளதாகிய கங்கை யமுனை நர்மதா, கோதாவரி முதலிய தீர்த்தங்களிலே ஆடி அங்கேயும் அந்த நிலை மாறாத காரணத்தினாலே சாந்தலிங்க முனிவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஞானியுடன் ஈழம் வந்தாள் என்பர். ஈழம் வந்தவள் இறங்கிய இடம் காங்கேசன்துறை. அவள் அங்கிருந்து இங்கு வந்து இவ்விடத்திலே இருந்ததாகிய ஒரு வேலினை வணங்கிய காரணத்தினாலேயே, அந்த வேலினை வணங்கிய காரணத்தினால் அவளுடைய குன்மபணி நீங்கப்பெற்றது என்பர். ஆம், அவ்விதம் நீங்கப்பெறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், கண்டகி தீர்த்தம், அதாவது கீரிமலையிலே உள்ளதாகிய கீரிமலை தீர்த்தத்திலே அவள் நீராடினாள் என்பர். இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால், ஒன்று, அவள் தங்கியிருந்த இடம் குமாரத்தி வள்ளம் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, வரலாற்று ரீதியாக வரலாற்று உண்மையாக விளங்குவது வவ்வாற்புரை என்று சொல்லப்படுகின்ற குகை. ஏனென்று கேட்டால், தன்னுடைய குன்மபிணி குதிரை முகமாக மாறிய காரணத்தினாலே மக்கள் முன் அவள் பெற அஞ்சினாள். மக்கள் முன் தான் பெற அஞ்சிய காரணத்தினாலே, மக்கள் நகைப்பார்கள் என்ற காரணத்தினாலே அவள் குகை வழியாகவே கீரிமலை தீர்த்தத்திலே, அதாவது கண்டகி தீர்த்தத்திலே நீராடச் சென்றாள் என்பது வரலாறு. அவ்விதம் நீராடி வருகின்ற போது இங்குள்ள முன்னே இருந்ததாகிய வேலினை, இன்றும் அந்த வேல் ஆதிமூலத்தில் இருக்கின்றது, சிறிய வேல். அந்த வேலினை வணங்கிய காரணத்தினாலேயே அவனுடைய முகப்புணி நீக்கப்பட்டது என்பர். அவ்விதம் முகம் நீங்கிய காரணத்தினாலே அவள் இந்தியாவிலே இருந்து, அதாவது திசையுக்கிர சோழ மகாராஜனுடைய மகளாகிய இவள் இந்தியாவிலே இருந்து காங்கேயன் என்ற விக்கிரத்தை, அதாவது காங்கேயன் அல்ல, முருகனை அங்கிருந்து அழைப்பித்தாள். அந்த முருகனுடைய சிலை வந்து இறங்கிய இடம்தான் காங்கேயன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவனுடைய சிலை வந்து இறங்கிய இடம் காங்கேசன்துறை என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமன்றி அவளுடைய வரலாறு உண்மையா என்பது எங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கூறுகின்ற போதுதான் வவ்வாற்புரை என்று சொல்லப்படுகின்ற குகை காணப்படுகின்றது. அந்த குகை வழியாகவே அவள் தீர்த்தமாடச் சென்றாள் என்பது வரலாறு. இதிலும் எம்பெருமானுடைய ஆலயம்
இலங்கையிலே உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களிலே ஒன்று என்பது மட்டுமல்ல, இவனை சிறப்பாக அபிஷேக கந்தன் என்பர். அதாவது மாவுட்டபுரம் என்றால் அபிஷேகத்துக்கு பேர் போன ஆலயமாக காணப்படுகின்றது. இவ்வாலயத்தில் பலரும் வணங்கி பேறு பெற்றவர்கள் பலர். அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் பெருமை எம்மால் சொல்ல முடியாத ஒன்றாகும். காரணம், அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ திருப்புகழ் பாடி அவனை வேண்டி வணங்கியோர் பலர். அவ்விதம் வணங்கியவர்களிலே ஒருவர்தான் மாருத பிரவிகவல்லி. குன்மபிணி நீங்கி குதிரை முகம் மாற, குன்மபிணி நீங்கி குதிரை முகம் மாற, குணமுடனே அருளும் குகனே குமரா, குன்றத்தில் அமர்ந்த வெற்றி வேலா, உன்னருளே என்றும் நமக்கு துணை என நினைந்து அவன்தாள் பணிந்தோம் அப்பனே முருகா. எத்தனை வருடமப்பா, 30 ஆண்டுகள் பூசைகள் இன்றி அவன் இருந்த கோலத்தை காண்டு இன்று அந்த வெள்ளிக்கொடி கம்பத்திலே குடியேற இருக்கின்றது என்று சொன்னால் அது அவனுடைய அருள். உன்னருளாலே உண்டாள் பணிந்தோம் உமையவள் தீரு மகனே, நம்பினோ முன்னையே நம்பினோ முனையே, நம்பிராஜன் மருகா நம்பினோ முண்டனையே, வந்த வினை கெடுத்து வருவினையும் கெடுத்து வரலாற்று பெருமை சொல்லும் கந்தனே உன்னருளை கண்டு கண்டு தினம் களிப்புறவே அருள்வாய். ஆம், சொந்த மனைகள் அருகில் இருந்தும் அம்மனைகள் சிதிலமடைந்த காரணத்தினாலே ஊர் இடங்களிலே இருந்து பெற வேண்டிய நிர்பந்தம். கூடுதலானவர்கள் தங்களுடைய மனைக்கு வந்து எம்பெருமான் அருகில் இருக்கும் வேறுபட்டாலும் கூட சிலரது வீடுகள் முற்றாக சிதிலமடைந்த காரணத்தினாலே பெற முடியாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனாலும் ஐயன் நமக்கருள்வான். ஐயனை நினைந்து கைதொழுவோம். 30 ஆண்டுகள் நாங்கள் பட்ட வேதனை, அம்மா வேதனையோ வேதனையாம், அப்பா வெற்றி வடி வெலழக, இட்டமுடன் உனை பணிந்தும் இருகரமே நாம் குவித்தும் பட்டதுயர் ஓடியப்பா அந்த பார்வதியாள் உமை மகனே. அந்த வகையிலே எம்மை ஆளுகின்ற முருகன் என்றென்றும் எமக்கு இன்னருள் புரிய என்று வெள்ளி கொடி தம்பமதில் அவர் விண்ணவர்கள் பூமாலை சொல்ல, அவர் விண்ணவர்கள் பூமாலை சொரிய எம்பீரான் கொடியேற்றம் எழிலுறவே கண்டு நாம் தொழுவோம்.